அம்மா புத்தி சொல்வது பிள்ளைகளின் நன்மைக்காக என்று எப்போது அவர்கள் புரிந்து அவர்கள் பேச்சை கருத்தில் கொள்ள நினைக்கிறார்களோ அன்றுதான் அந்த பிள்ளைகளின் முதல் வெற்றி ஆரம்பிக்கின்றது என்று முத்தியா முனிவர் சொன்னார். தந்தை அடித்தபோது அதை பொறுத்தார்களோ அதுதான் அவர்களுடைய இரண்டாவது வெற்றியாகிறது. இவை இரண்டும் அவர்களுடைய வெற்றிக்கு முக்கியமான இரு செயற்பாடுகளாகும். அப்போதுதான் அவர்களால் உண்மையான நல்லவர்களை இனங்காண முடியும் என்பதையும் நல்லவர்களின் அனுபவங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதையும் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவது நிச்சயம் என்பது முத்தியா முனிவர் கருத்தாகும். ஆசிரியர் தண்டித்தார், உனக்கு கோபம் வரவில்லை, இதுவும் வெற்றிதான். பரீட்சையில் புள்ளி குறைவாக இருந்தது, நான் இனி படிக்கின்ற நேரத்தை அதிகரிக்கவே நினைக்கின்றேன், அது மிகப்பெரிய வெற்றி. வியாபாரத்தில் தோல்வி வந்தது, உன் வணிக செயற்பாடுகளில் இருந்த பிழைகளை இனங்கண்டு தொடர்ந்து வியாபார முயற்சியில் ஈடுபட நினைக்கின்றாய், இதுவும் வெற்றிதான். துன்பம் வந்தது, உன் செயலில் தான் பிழை இருக்கிறது என உணர்ந்து அதனை திருத்த நினைக்கின்றாய், அதுவும் வெற்றியே. உன் நண்பர்கள் உறவுகள் பிரிகின்றன, உன்னில் தவறு உள்ளதா என சிந்திக்கிறாய், இல்லாத போது வேண்டாத உறவுகள் உன்னை விட்டு பிரிவதாக நினைக்கின்றாய், அதுவும் உன் வெற்றியே. பெரும் செல்வத்தை திரட்டுவதோ, பெரும் பதவியை அதிகாரத்தை பெறுவதோ, லாபம் அடைவதோ, இன்பம் அடைவதோ, நினைத்ததை அடைவதோ, சாதனை படைப்பதோ வாழ்க்கையில் உண்மையான வெற்றியாகாது. சுகமான உடலையும் மனதையும் பேண முடியுமானால் அதுவே உண்மையான வெற்றியாகும். உண்மையான வெற்றியை இனங்காண வேண்டுமானால் உனக்கு அதனால் மனச்சுகம் ஏற்படுகிறதா, உடல் நலம் பாதிக்கப்படவில்லையா, பிறருக்கு உன் வெற்றியால் தீங்கு ஏற்படவில்லையா என்பதை மதிப்பீடு செய்ய வேண்டும். மனிதரால் முடியாதது எதுவும் இல்லை, என்னால் முடியும் என்று கடவுளை நம்புவது போல நம்பு. இல்லாவிடில் நாளை கட்டாயம் விடியும் என்று நம்ப முடிவது போலாவது நம்பு. உனக்கு பொருத்தமான தகுதியான வாய்ப்பை தெரிவு செய்து இடைவிடாத முயற்சி செய், உன் வெற்றி நிச்சயம். கடவுள் தருவார் என்று இருந்து விடாதே, அவர் வாய்ப்பு மட்டும்தான் தருவார். தேர்ந்தெடுக்க வேண்டியதும் முயற்சி செய்ய வேண்டியதும் நீரே. தொடர்ந்து இருட்டாக இராது, நாளை கட்டாயம் நல்லதாகவே முடியும் என்ற நம்பிக்கையோடு செய்வதை விருப்பத்தோடு நம்பிக்கையோடு நல்லெண்ணத்துடன் செய். நல்லதே நடக்கும் என்று நம்பு. அது உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். தோல்வி உன்னை திரட்டினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு. வீழ்ந்தாலும் வீழ்த்தினாலும் எழுந்து நிற்க கற்றுக்கொள். வாழ்க்கையில் முன்னேற குன்றாத உழைப்பு, குறையாத முயற்சி, வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை, துணிச்சல் ஆகியவை இருந்தால் போதும். வெற்றி என்னும் உயரத்தை அடைய முடியும். அதற்கான ஆயுதம்தான் தன்னம்பிக்கை ஆகும். தன்னம்பிக்கை எப்போதும் வளர்த்து கொள்ள வேண்டும். வெற்றி என்பது முடிவல்ல, இதற்கு பின்னரும் வெற்றிகளை சாதிக்க முடியும். வெற்றி உன்னை தேடி வராது, உன் இடைவிடாத முயற்சியே வெற்றிக்கு காரணமாகும். வெற்றி ஒரு தொடர் பயணம். வாழ்க்கையில் ஏராளமான வெற்றிகளினால் வரும் இன்பங்களை அனுபவிக்க முடியும். ஒவ்வொரு மனிதனையும் தனக்குத்தானே தேர்ந்தெடுத்து கொள்ளும் ஒவ்வொரு செயலின் குணங்களை பொறுத்து தான் அவனுடைய எதிர்கால வெற்றி தோல்விகள் நிச்சயமாகின்றன. முயற்சிக்கான பரிசாகவே வெற்றி பரிசு அளிக்கப்படும். முடிவான வெற்றி இறைவனடி சேர்தலாகும். அதற்கு முன்னேறான வெற்றியை முடிவானதென கொள்ளாதே. மற்ற ஒரு இலட்சிய நோக்கை ஏற்படுத்தி கொண்டு முயற்சி செய்து அடுத்த வெற்றியை உன்னதாக்கி கொள்ளலாம். இறைவனிடம் சரணாகதி அடைதல் வரை சாதனைகளை படைக்க முடியும் என்று முத்தியா சுவாமிகள் சொன்னார். அரோலி சப்பு, வெண்டி சப்பு.